என்ன நடக்குது? கர்நாடகா, அதாவது ஹனூர், அதாவது தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஹனூருன்ற ஊர், தமிழக மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. அங்கே இருந்து உள்ளக்கு, அதாவது காட்டுப்பகுதி தான் அது. சத்தியமங்கலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மைசூர், இந்த ஏரியா ஃபுல்லாமே காடு. மேகதாது இந்த ஏரியா இருக்கிற இடம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாடு தொலைஞ்சு போயிருக்கு. அதாவது போன மாடு, மேய்ச்சலுக்கு போன மாடு ரிட்டன் வர காணுமே அப்படின்ட்டு ஒரு 3 பேர் போய் கிளம்பி மாடை தேட போயிருக்கிறாங்க. அலைச்சலில் தேடி தேடி பார்த்துட்டு டயர்டாகிடுச்சு, இருட்டிடுச்சு. சரி நம்ம அந்த இடத்துல படுத்து தூங்குவோம், தூங்கிட்டு காலையில் போவோம் அப்படின்னு படுத்தவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. யார்? அந்த வனத்துறையினர், காவலுக்கு இருந்த வனத்துறையினர் வந்து வேட்டையாட வந்தால் அது அடுத்தபட்சம். நீ அவங்கள விசாரி பண்ணு, என்ன வேணாலும் கேளு, சட்ட ரீதியாக என்ன வேணால் மூவ் பண்ணு. மாடு மேய்ச்சி தொலைஞ்சு போனவங்களே என்ன கேள்வி கேட்காம படுத்துக்கிட்டு இருந்தவங்கள சுட்டிருக்க. அதில் படுத்துருந்தவர் அந்த சுற்றில் தப்பிச்சு அந்த மைசூர் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தவர் அது சொல்லியிருக்கிறார். நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க, தூங்கினவங்கள செவனேன்னு இருந்தவங்கள தூங்குறப்பயே எங்களை சுட்டிருக்காங்க. வந்து விசாரித்து நாங்கள் தப்பிச்சோம், பண்ணோம், அடிதடி எதுவுமே கிடையாது. வெறுமனே நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம், தூங்குறப்பே சுட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படின்னு எனக்கு புரியலை. அவ்வளோ தூரமாக வாடா வன்மமாக இருக்கீங்க. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நீ என்ன இதில் இருக்க? அந்த துப்பாக்கி எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு வனவிலங்கு உன்னை தாக்க வந்துச்சு பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக உன்னை கொடுத்துருக்குறானுங்க அந்த துப்பாக்கியை. இப்படி மக்களை, தமிழர்கள் தமிழ் பேசுகிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக சுட சொல்லி இப்படி கொடுக்கலையே. இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? கண்டிப்பாக தமிழக அரசு வந்து கண்டனம் தெரிவித்து இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தியே ஆகணும். இதுக்கு தகுந்த தண்டனை சட்ட விரோதியாக, அதாவது கொதிச்செழுந்து அவங்க சுட்டவங்கள ரிட்டன் சுடுங்கன்ற அளவுக்கு கோவம் வரதான் செய்யுது. சட்ட ரீதியாக என்னென்னலாம் பண்ணணுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். சுதந்திர தினம் அப்படின்ட்டு நேற்று தான் நம்ம கொண்டாடினோம். அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு நிலைமையில் தான் போய்கிட்டு இருக்கு எல்லா விஷயங்களுமே. அது அப்புறம் வருவோம். இந்த விஷயத்துக்கு தமிழக அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்களும் கண்டனம் தெரிவித்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தணும். அது கர்நாடகா பார்டரை உட்பட்டு வர்றதுனால அவங்க அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். அந்த சுட்டவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து தமிழக அரசு வலியுறுத்தணுன்றதை கேட்டுக்கிறேன். நிறையா பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்லா பாடி வாங்க போக முடியாதுன்ட்டு போராடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியல. செவனேன்னு மாடு பிடிச்சிட்டு வரலாம், போன மாடை காணுமேன்னு போய் காட்டுக்குள்ளே தேட போனவங்களுக்கு இந்த நிலமையான்ற நினைக்கிறப்போ, வெறும் தமிழ் பேசுகிற மக்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த நிலமையா அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ வருத்தமாக இருக்குங்க.